ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நடைமுறை பேச்சு என்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் குடும்பமாய் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கும் கூட சில முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம கலந்துரையாடல் செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. கண்டிப்பா இந்த வாரமும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து செல்லலாம். பிரதர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் ஆண்டவர் கிருபையினால. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். மத்தியில பிரதர் வந்திருக்காங்க, அவங்களையும் இன்வைட் பண்ணிடுவோம். கிறிஸ்டோபர் பிரதர், பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் பிரதர். கடந்த நாட்கள Facebookல நாட்லாம் பார்த்திருந்தேன். அவன் மதுரை பகுதிகளில் நடந்த ஒரு உபவாச ஜெபம், அப்புறம் சிவகாசி பகுதியில் நடந்த ஒரு ஞாயிறு சிறப்பு ஆராதனை, எப்படி உங்க ஊழிய பயணங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க மதுரை குறித்து. மதுரை பகுதியில நமக்கு ஆண்டவர் ஒரு சென்டர் ஒண்ணு கொடுத்திருக்கிறார் பிரதர். இப்ப அந்த சென்டர்ல நம்ம எலிஸ் நகர்ல இருக்குது. அந்த சென்டர்ல மாதத்துல முதலாவது சனிக்கிழமை நம்ம இங்க ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துறோம். இதுல அநேக ஜனங்கள் இந்த இடத்துல கலந்து கொள்கிறாங்க. சபை பாகுபாடு இல்லாம எல்லா சபையினரும் இங்க வர்றாங்க. இது இல்லாம எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, சபை போதகர்கள் ஒரு மீட்டிங், ஆமா, இங்க ஒரு 4 போதகர்கிட்ட வருவாங்க. இந்த இடத்துல உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன பிரதர், ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசனங்கள் இருக்குது இல்ல, மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்ச செல்வகுமார் ஐயா மூலமா ஆண்டவர் பேசி சொன்ன காரியங்களை அதை மையமா வைத்து இந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். அது தேசங்களா இருக்கட்டும், இல்ல எழுப்புதல் காரியங்களா இருக்கட்டும், இல்ல மதுரையினுடைய பாதுகாப்புக்கா இருக்கட்டும். ஏன்னா அந்த ஜெபத்தினுடைய பேர் என்னன்னா மதுரை உபவாச ஜெபம். மதுரை உபவாச. அதனால இந்த மதுரையிலையும் ஒரு பாதுகாப்பு வேணும், ஜனங்கள் எழுமணும், ரட்சிக்கப்படணும்னு சொல்லி இங்க உள்ள ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். அதனால அநேக ஜெபிக்கிறவங்க இந்த இடத்துல வர்றாங்க. அதனால நீங்க இந்த கூட்டத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே நல்ல ஜெப வாஞ்சை உள்ளவங்க, தேசத்துக்காக பாரப்படுகிறவங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த இடத்துல கூடி ஜெபிக்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். சிவகாசி பகுதிகளில் ஒரு சிறப்பு ஞாயிறு ஆராதனை, அந்த ஆட் பார்த்திருந்தேன். நீங்க சொல்லுங்க, எப்படி அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க? இப்ப மதுரையை மையமாக வைத்து ஊழியங்களை செஞ்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி பல மாவட்டங்களுக்கும் நம்ம கடந்து போகிறோம். அதாவது வெளிய மற்ற சபைகள்ல உபவாச ஜெபங்கள் நடத்துறாங்க. அப்புறம் ஆல் நைட் பிரேயரு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இன்வைட் பண்றாங்க. இப்ப சமீப காலமா ஆண்டுடைய கிருபையினால நிறைய இடங்கள்ல ஆராதனை, ஜெபம், செய்தி அந்த மாதிரி நம்முடைய இந்த நோக்கம் என்னன்னா, கடைசி காலத்துக்கு ஜனங்களை ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற விதமா அவங்கள உற்சாகப்படுத்தி ஆண்டுடைய காரியங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்கள பலப்படுத்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா ஆண்டு கொடுத்திருக்காரு. பல இடங்களுக்குள்ள அந்த மாதிரி ஊழியங்கள்ல நம்ம கடந்து செல்ல ஆண்டு கிருபை. ரொம்ப ஹாட் பிரதர். ஆமா, ரொம்ப ஹாட்டு. ஆனாலும் ஜனங்கள் ரொம்ப நல்ல ஜனங்கள், அன்பான ஜனங்கள். நம்ம இதுவரைக்கும் நம்ம போன எல்லா பகுதிகளிலுமே ஜனங்கள் ரொம்ப ரொம்ப தாகமா இருக்கிறாங்க. அவங்க தேவனிடத்துல அவங்களுடைய காரியங்கள், அந்த எதிர்பார்ப்புகள் நம்மளால பார்க்க முடியுது. சோ அது அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம சரியான விதத்துல நம்ம போய் அந்த வார்த்தைகளை சொல்லி நடத்தும் போது அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பலன், உற்சாகம் வருகிறத பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான உங்க ஊழிய பயணங்களை ஷேர் பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம எதுக்காக முக்கியமா கூடியிருக்கிறோம்னு சொன்னா, கடந்த சில வாரங்களாக நம்ம ஜெபத்தை குறித்தும் ஜெபத்துல இருக்கிற பரிமாணங்களை குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பேசியிருந்தோம். அதுல ஜெபம் அப்படின்னா எப்படி, என்ன காரியங்கள் அதுல இருக்கணும், அப்புறம் ஒரு சில காரியங்களுக்காக எப்படி கட்டளையிட்டு ஜெபிப்பது, வருகிற அழிவுக்காக ஒரு அழிவை தடுத்து எப்படி ஜெபிக்கணும், அது மாத்திரமல்ல அந்தந்த காலத்தை அறிந்து அந்த காலத்தை நிதானித்து எப்படி ஜெபிக்கணும், ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, எப்படி ஒரு ஜெபம் ஒரு மனிதனே தேவனோட இணைக்குதோ, அதுக்கு அப்படியே பேரலா இன்னொரு காரியம் இருக்குது, அது ஆராதனை ஒரு மனிதன் தேவனோட இணைக்கணும் அல்லவா? அப்ப நம்ம நிகழ்ச்சியில ஆராதனை குறித்து ரொம்ப டீட்டெயில்டா பேசினா, ஏன்னா இப்ப நம்ம யூடியூப்லாம் பாக்குறோம், எது ஆராதனை அப்படிங்கிறது நமக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸா இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஆரோக்கியமான ஆராதனை எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசினா நேயர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்படி கருத்துல கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறீங்க, அநேகருக்கு போறீங்க, வொர்ஷிப்லாம் செய்றீங்க. இப்ப நீங்க பாக்குற ஆராதனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப தேசத்துல நடக்கிற இந்த ஆராதனைகளை பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. சில காரியங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, யூடியூப்ல நம்ம பாக்குறோம், நிறைய ஜனங்கள் இதுதான் ஆராதனைன்ற மாதிரி நம்புகிற மாதிரி சில காரியங்களை நம்ம யூடியூப்ல சிலர் பண்றாங்க. அதை ப்ரொமோஷன் பண்ற மாதிரி நிறைய பண்றாங்க. அது ஒரு கலர் பல்ப் போட்டு, புகை போட்டு, குதிக்கிறது, ஆடுறது, ஜனங்களை ஆட வைக்கிறது, இருந்தாதான் வொர்ஷிப் அப்படிங்கிற பேட்டர்ன் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர்றாங்க. இது இருந்தாதான் வாலிபர்கள் வருவாங்க
அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி வாலிபர்களுக்காகவே இந்த ஆராதனை மாற்றப்பட்டது மாதிரி நமக்கு தெரியுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராதனையில என்னென்ன இருக்கணும் அப்படின்றது வேதத்துல நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு பயத்தோடு பக்தியோடு நம்ம ஆராதிக்கணும்னா இங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கும் போது பயம் இல்லை, பக்தி இல்லை, ஆண்டவர் குறித்துதான ஒரு ஒரு நிர்விசாரமா இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, யூடியூப்ல பார்த்த உடனே இப்படிதான் ஆராதனை செய்யணும் போல, இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கொள்கிறாங்க. சோ இதுதான் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு, இதுதான் நம்ம பயன்படுத்தணும். அநேக நபர்கள் எதை பாக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ற மாதிரி நிலைமை இருக்குது. அப்படிதான் நம்ம இப்போ கொண்டு வர்றாங்க. ஆனா எது ட்ரெண்டிங் சொல்லி ட்ரெண்டிங்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆராதனை என்ன ட்ரெண்டிங்? அது தேவனுக்காக நம்ம பண்ற ஒரு துதி, தேவனை உயர்த்துறது. இதுல என்ன நம்ம ட்ரெண்டிங்? இப்ப உள்ள காலகட்டத்துக்கு இல்ல பழைய வொர்ஷிப், நீங்க பழைய காலத்தின் படி பண்றீங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனை நம்ம பயத்தோடு ஆராதிக்கணும். அது இல்லாம இன்னொன்னு என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேதத்தில் இல்லாத காரியங்களை சொல்றாங்க. அது இல்லாம நம்ம சும்மா கலவுக்கேலா பேசுறோம், வாலிபர்களுக்கு இப்படி பேசினாதான் பிடிக்கும்னு சொல்லி உற்சாகப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் அப்படிலாம் யூஸ் பண்ணும் போது அதுவுமே ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஆராதனை வேற பக்கம் திசை மாறி போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ள எது உண்மை அப்படின்னு புரிந்து கொள்ள முடியல. ஆமா ஆமா அப்படி வருது. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பார்க்கும்போது இதெல்லாம் இல்லாம ஒரு ஆராதனை தேவ ஜனங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா இதைதான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா எல்லா சபைகளும் இப்படி இருக்கிறது இல்லை. யூடியூப்ல வந்து காட்டப்படுகிற மாதிரியே எல்லா சபைகளிலும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. குறிப்பா நாங்க சில நாட்களுக்கு முன்பாக நானும் சகோதரர் எல்லாரும் ஒரு ஈரோடுல ஒரு பகுதியில ஒரு சபையில போய் அங்க இருக்கும் பொழுது அவங்க செய்த ஆராதனை வந்து வேற மாதிரி இருந்தது. ஒரு பரலோகத்துல எப்படி தேவனை துதிப்பாங்களோ அது மாதிரி ஒரு தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வர்றதா அந்த ஆராதனை நேர்த்தியான ஒரு முறை. அப்ப ஒரு சபையில பார்க்கும்போது அப்படி ஆராதிக்கல இல்ல. நீங்க யூடியூப்ல பாக்குறது தான் ஆராதனை நம்ம நினைச்சிடக்கூடாது. இதைதான் சபையிலையும் பண்றாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அப்ப நல்ல ஆராதனை தேவனை ஆராதிக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்றது நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதுக்காகத்தான் எனக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம பேச வந்திருக்கிறோம். கண்டிப்பா. எது ஒரு ஆரோக்கியமான ஆராதனையில என்னென்ன இருக்கணும்? கண்டிப்பா பிரதர். இப்போ வந்து ஆராதனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு பிரதர் வந்து சொன்னது மாதிரி ஆராதனை நவீனமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது போல ஒரு தோற்றம். ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியால என்ன நம்ம பாக்குறோமோ அதுதான் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஜனங்க மத்தியில ஏற்படுத்தக்கூடியதா நம்ம இருக்குது. ஆனா நம்ம மீடியால பார்ப்பது நமக்கு உண்மையானது கிடையாது. வேத வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற சத்திய வார்த்தைகள் தான் நமக்கு வந்து நிரந்தரமானது. அதான் நமக்கு வெளிச்சம். ஏன்னா ஆராதனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஆராதனை என்பது நம்முடைய உற்சாகத்துக்காகவோ அல்லது நம்ம கொஞ்சம் நம்மளை ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்காகவோ நம்ம பாடப்படுவதோ ஆராதிப்பது கிடையாது. ஆராதனை என்பது நம்ம தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு பலி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இத வந்து பழைய ஏற்பாடு காலங்கள்ல இருந்தே பரிசுத்தவான்கள் வந்து பலி செலுத்தி வந்த காரியங்களை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். எப்பனா காயின் ஆபேல் அந்த நாட்கள்லயே அவங்க தேவனுக்கு அவங்க வந்து பலி செலுத்துறாங்க. ஆபேலுடைய பலியை ஆண்டவர் விரும்பினார் அப்படிங்கறத கூட நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதற்கு பிறகு வந்த காலங்கள்ல ஆபிரகாம் பலி செலுத்தி இருக்கிறாரு, ஈசாக்கு பலி செலுத்தி இருக்கிறாரு, யாக்கோபு பலி செலுத்தி இருக்கிறாரு. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இந்த 400 வருட அந்த சிறையிருப்புக்கு அந்த நாட்களுக்கு அப்புறம் அவங்களை அழைச்சிட்டு வரும்போது மோசையின் மூலமா எப்படி ஆராதிக்கணும், எப்படி பலி செலுத்தணும் அப்படிங்கிற அந்த முறையை கூட ஆண்டவர் என்ன செய்தார்னா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட நவீன ஆராதனைகள் அல்லது ஆராதனையில உண்டான அந்த கலப்பு முறைகள் ஏன் இன்னைக்கு ரொம்ப அதிகமா வந்து பிரபலியமா காட்டப்படுது அப்படி சொன்னா, ஆராதனையை பத்தின ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து அந்த ஆராதனை நடத்துறவங்களுக்கும் சரி, ஆராதனையில கலந்து கொள்கிறவங்களுக்கும் அதை பற்றின ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆராதனை இப்படிதான் இருக்கணும், ஆராதனையை தேவன் இப்படிதான் வைத்திருக்கிறார், ஆராதனை என்பது இதுதான் அப்படிங்கிறத எல்லாரும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா அத வந்து தேவன் விரும்புகிற வண்ணமா நம்மளால கண்டிப்பான முறையில அந்த ஆராதனையை நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இல்ல, நடத்துறவங்களுக்கும் அந்த புரிதல் இல்ல, ஆமா அதுல பங்கு கொள்றவங்களுக்கும் அந்த புரிதல் இல்ல. ஆமா ஆமா அந்த விஷயங்களை நம்ம முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா
ஆராதனை அப்படின்றது வந்து நமக்காக செய்யப்படுவதல்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது தேவனுக்காக நம்ம செலுத்தக்கூடிய ஒரு பலியா இருக்குது. அப்ப ஒரு பலி என்பது என்னையும் கர்த்தரையும் அது இணைக்கக்கூடியதுதான் பலி. இப்ப ஆராதனை அப்படின்றது என்னன்னா, என்னைய தேவனோட இணைச்சிடணும், தேவனுடைய பிரசன்னத்தோட இணைக்கணும், அவருடைய அன்பை நான் உணரணும், அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைக்கணும், அவருடைய கிருபையை நான் உணரணும். இதெல்லாம் தான் ஆராதனையினுடைய ஒரு முக்கியத்துவமா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னொன்னு, நம்ம வந்து அந்த ஆராதனையை நம்ம உணர்ந்து, தேவன் நமக்கு வேத வசனத்துல காண்பித்திருக்கிற ஆராதனைய நம்ம உணர்ந்து நம்ம வந்து செய்யும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, அதுல ஒரு பக்தி அங்க உண்டாகும். ஒரு பக்தி விருத்தி நமக்கு என்ன செய்யணும், நமக்கு உண்டாகும். இப்ப வந்து இந்த நவீன ஆராதனை பத்தி பிரதர் கூட சொன்னாங்க. அது எதுவுமே வந்து நமக்கு ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லை, ஆனா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப வெறும் உணர்ச்சிகளின் அடிப்படையில நம்ம தேவனை தேடுவது என்பது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. தேவனை உணர்ச்சிகளின் அடிப்படையில இல்ல, ஆண்டவரை சத்தியத்தின்படி நம்ம தேடணும். ஏன்னா தேவன் சத்தியம் உள்ளவரா அவர் இருக்கிறார். அப்ப ரொம்ப பிரதானமானது என்னன்னா, நீங்க எந்த இடத்துக்கு வேணா நம்ம ஆராதனைக்கு போனாலும் அந்த ஆராதனை என்னை எந்த விதத்தில் என்னை கர்த்தரோடு என்னை இணைக்குது, எனக்குள்ள என்ன விதமான அந்த ஒரு பக்தி விருத்தி, அதாவது நம்முடைய உணர்வுகள் இருக்கு பாருங்களேன், அந்த உணர்வுகள்ல ஒரு பரிசுத்தம் கலந்த ஒரு பக்தியும் தேவன் மேல நமக்கு ஒரு அபரிவிதமான அந்த அன்பினுடைய உறவாடுதலும் அந்த ஆராதனையில நமக்கு என்ன செய்யணும், நமக்கு உண்டாகும். அது இன்னும் சுருக்கமா நம்ம சொன்னா, அது நம்மளையே அறியாம நம்முடைய கண்கள்ல வந்து அப்படியே ஒரு கண்ணீரோட, ஆனா இருதயத்துல ஒரு சந்தோஷத்தோட ஆண்டவருக்கு கம்பீரமா நம்ம பாடி துதிக்கக்கூடிய ஒரு ஆராதனையா அந்த ஆராதனை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம அறிந்து கொள்ளணும். ஆராதனை என்பது தேவனுக்கு செலுத்துற ஒரு பலி. ஆமா, அது நம்ம ஆராதிக்கும் போது நமக்கு ஒரு பக்தி விருத்தி ஏற்படும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அநேக இடத்துல உணர்ச்சிகளை தான் ரொம்ப தோன்ற மாணிக்க சில காரியங்களை ஒழுங்குபடுத்துறாங்க. கலர் கலர் பல்பு, அநேக வாத்தியங்கள், நம்ம கேள்விப்படாத நமக்கு தெரியாத வாத்தியங்கள்லாம் அநேக பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் இருந்தா தான் ஒரு முழுமையான ஆராதனை அப்படிங்கிற ஒரு காரியம் ஜனங்களுக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு ஆராதனை என்பது கடவுளுக்கு நம்ம செலுத்த ஒரு பலி. அது நமக்குள்ள கர்த்தருக்குள்ள பக்தி விருத்தி ஏற்படுத்தும். ரொம்ப அழகா சொன்னீங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல பிரதர், இப்ப பிரதர் சொன்னதுல ஒரு அழகான பாயிண்ட் சொன்னாங்க. தேவன் நமக்கு செய்த கிருபைகளை, நன்மைகளை நம்ம நினைச்சு ஆண்டவரை துதிக்கணும். அப்ப அப்படி பார்க்கும்போது எல்லா பாடலுமே ஆராதனை நம்ம சொல்லிடுறோம். ஒரு பாடல் வந்து அவர்களை உணர்த்துகிறதுக்காக, ஒரு பாவ பிடியில இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சுவிசேஷமா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய பாடல்கள்னு இருக்குது. சில நீங்க சுவிசேஷ கூட்டத்துல போனீங்கன்னா நற்செய்தி பாடல்கள், அது வந்து அவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, அந்த கட்டுகள் இருந்து ஒரு விடுதலை ஆவதற்கு தேவனுடைய அன்பை நீங்க ருசி பாருங்க அப்படின்னு சொல்லி அநேக பாடல்கள் இருக்குது. சில பாடல்கள் வந்து ஒரு போதனையா இருக்கும். அது தேவனுடைய வார்த்தைய அந்த ஒரு போதிக்கிறது ஒரு பாடல் வழியா போதிச்சிருப்பாங்க. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்துக்கு ஏதுவா. அப்ப அது வந்து ஒரு சத்தியம் அடங்கிய ஒரு பாடல். அப்ப அது மாதிரி நிறைய பாடல் இருக்கு. அப்ப எல்லா பாடலையும் கொண்டு வந்து ஆராதனை நேரத்துல பாடும் போது எந்த பாடல் பண்ணலாம், ஆனா ஆராதனை தேவனுக்கு பலி செலுத்துகிறோன்னு வரும்போது அதுக்குன்னு சில பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் அதுதான் பிரதர் அழகா சொன்னாங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை, கிருபைகளை. எரேமியால கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவர் செய்த எனக்கு செய்த நன்மைகளை, அவருடைய கிருபைகளை, நீதி நியாயங்களை மேன்மைப்படுத்துங்க. அப்ப அந்த மாதிரி மேன்மைப்படுத்தணும். அதுதான் நமக்கு ஆராதனையா நமக்கு சொல்லப்படுது. இதுல எது உண்மையான ஆராதனை அப்படின்றத எபிரேயர் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் அதுல 28வது வசனத்தை 29வது வசனத்தை வாசிப்போமே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29 நான் வாசிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. இதுல அந்த வசனத்துல பார்க்கும்போது பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யும், அது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி. இப்ப இதுல வந்து ராஜ்யத்தை பெறாதவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க ஆராதிக்கிறாங்க. அவங்க எப்படின்னா பிரதர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, காயேன் ஆபேல் 2 பேருமே பலி செலுத்துறாங்க. ஒரு பலி ஏற்றுக்கொள்ளப்படுது, அப்ப இன்னொருத்தரும் பலி செலுத்துறாங்க.
ஏற்றுக்கொள்ளப்படாத பலியையும் ஆண்டவர் செலுத்துறாங்க. அப்ப எல்லா பலியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதும் கிடையாது. அப்ப இதுல நம்ம பார்க்கும்போது எந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா பயத்தோடும் பக்தியோடும், அந்த ரெண்டு நமக்குள்ள இருந்து அப்படி செலுத்துகிற பலிதான். நீ நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை துதிச்சா கூட அது பயத்தோடும் பக்தியோடும் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்காரு. அப்படிப்பட்டவருடைய நம்ம நாமத்தை தொழுது கொள்ளணும்னா நமக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வசனத்துல நமக்கு காட்டப்படுகிறது. கண்டிப்பா இல்ல பிரதர், இப்போ வந்து அந்த ஆராதனை அப்படிங்கிறதுல வந்து நம்ம இப்ப நிறைய விஷயங்களை வந்து இப்ப நம்ம கவனிக்கணும். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, நம்ம செலுத்தக்கூடிய இந்த ஆராதனைய ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா அப்படிங்கறத நம்ம முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நமக்கு வந்து நீங்க லைட்டு போட்டீங்களா, லைட்டு போடலையா, இல்ல புகை விட்டீங்களா, இப்ப இது காரியம் அல்ல. ஏன்னா ஆண்டவர் வந்து இதை பார்த்து பிரமிக்கிறவர் அல்ல. ஏன்னா இது வந்து நமக்கு வேணா ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் வந்து அவர் விரும்புகிற சில காரியங்கள் இருக்கு. ஏன்னா அவரு பரிசுத்தமுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரோ, ஏன்னா ஆராதனை என்பது தேவனுக்கு நம்ம செலுத்துறது அப்படின்னு வர்றதுனால அவர் என்ன விரும்புறாரோ அதை நம்ம தேவனுக்கு செலுத்துறோம் பாருங்களேன். அதுதான் தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை. அப்ப நம்ம வந்து நம்ம செலுத்தக்கூடிய அந்த பலியை வந்து இப்ப காயின் ஆபேலுடைய அந்த பலியில நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் காயினுடைய பலியை நிராகரிக்கணும், ஏன் ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த பலி வந்து தேவனுக்கு ஒரு உகந்ததாக இருக்குது, ஒரு ஜீவ பலி அப்படி நம்ம வச்சுக்கோமே. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, நம்ம செலுத்தக்கூடிய அந்த பலி வந்து அது ஒரு உயிருள்ளதாக, ஒரு உயிரோட்டமானதாக நம்ம என்ன செய்யணும்னா அது இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா விரும்புறாரு. இப்ப வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னை முழு இருதயத்தோட என்னை தேடினான், தேடும் பொழுதே என்னை கண்டடைவீர்கள். அப்ப நம்முடைய பலி, நம்முடைய துதி என்பது வெறும் இசையிலையும் வெறும் லைட்லயும் இருந்துடக்கூடாது. அது நம்முடைய இருதயத்திலிருந்து உண்மையாகவே புறப்பட்டு வரக்கூடியதாக அது என்ன செய்யணும்னா அது இருக்கணும். இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது இப்ப நடக்கிற ஆராதனைகள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒருத்தர் வந்து நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க கையை தட்டுங்க, கைய தூக்குங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆமா, நீங்க இப்படி ஆராதிங்க, சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி இதை கேட்டு கீழே செய்யறவங்க எப்படி ஜீவனுள்ள பலியை அவங்க செலுத்த முடியும்? தான் இருதயத்திலிருந்து உணர்ந்து துதிக்கிறதுல ஜீவ பலி. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை மேல ஒருத்தர் பாடும் பொழுது அந்த பாட்டோட இணைந்து கொள்ளலாம். அந்த வரிகள் வந்து எனக்கும் ஆண்டவருக்கும் அது தொடர்றதா இருந்தா தானே நான் போய் ஆண்டவரோடு நெருங்க முடியும். எனக்கு அப்பாவுக்கும் ஒரு பிள்ளைக்குள்ள உறவு மாதிரி தானே அந்த ஆராதனை பகுதி வந்து ரெண்டையும் இணைக்கிறதா இருக்கிறது. அப்ப அப்பா எனக்கு செய்த நன்மைகளை நானா அப்பாட்ட நன்றி செலுத்துறதை விட்டுட்டு வேற ஒருத்தர் சொல்லி கொடுத்து நான் செஞ்சா அது ஜீவனுள்ள பலியா எப்படி அது இருக்கும்? அது எப்படி அது? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதான் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி அந்த ஆராதனையில நான் முழுவதுமா இணைக்கப்படணும், தேவன் என்னோட இணைக்கப்படணும். சோ ரெண்டு காரியமும் அதுல என்ன செய்யணும்னா நிறைவேற்றப்படணும். இப்ப அந்த ஆராதனையை பத்தி நம்ம வந்து வேதத்துல நம்ம வந்து பார்க்கும்போது மோசையின் மூலமா ஆண்டவர் வந்து பிரமாணமாகவே ஆண்டவர் வந்து ஆராதனை முறைமைகளை குறித்து மோசைக்கு மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்தார். அப்ப சொல்லும் போதே ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீங்க வந்து நான் மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு மாதிரி, அந்த மாதிரியின்படிதான் நீங்க என்ன செய்யணும்னா என்னைய தொழுது கொள்ளணும், என்னை ஆராதனைக்கணுமே ஒழிய நீங்களா உங்களுடைய விருப்பத்துக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா ஆராதனையை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அதை வந்து ஒரு கட்டளையாவே நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கட்டளையை நம்ம வந்து நம்ம மாற்றக்கூடாது. கட்டளைக்கு ஏற்றபடி நாம தான் என்ன செய்யணும் மாற்றிக்கொள்ளணும். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரோ அதை நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு நம்ம செலுத்தணும். இப்ப இதுல இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கிருபையை பற்றி கொள்ளத்தக்கதாக நம்முடைய ஆராதனை இருக்கணும். அது இப்ப பயத்தோடும் பக்தியோடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இதுக்கு இணையா ஆண்டவர் இந்த ஜீவனுள்ள ஆராதனைக்கு இன்னொரு வசனம் சொல்லியிருக்காரு. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு முறை நம்ம வாசிக்கிறேன். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
பாருங்க, இப்ப இந்த ஒரே ஒரு வசனத்துக்குள்ள ஒரு ஆழமான ஒரு செய்திய நம்ம பார்க்கிறோம். அது என்ன சொல்றாருன்னா, ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை, அதாவது ஜீவனுள்ள ஆராதனை. அந்த ஆராதனை செய்வதற்கு நம்ம முதல்ல எதை கவனிக்கணும் அப்படி சொன்னா, நம்முடைய சரீரங்கள் இருக்கு பாருங்க, சரீர அவயங்கள் இருக்கு பாருங்க, அதை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா, அப்புறம் ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணுமா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, ஆராதனையில ஆராதிக்கப்படுகிற நம்ம பரிசுத்தத்துக்கு நம்ம முழுசா நம்மளை என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு டாபிக். பரிசுத்தம், தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம், அது என்னன்றதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 2வது ஜீவ பலி. இப்ப இந்த 2 விஷயமும் ஒரு மனிதனுக்குள்ள பரிபூர்ணம் அடைய தன்னை ஒப்பு கொடுத்து, அப்ப நம்ம செலுத்துகிற அந்த ஆராதனை பலி இருக்கு பாருங்களேன், அந்த பலியை, அந்த ஆராதனை தான் தேவன் அங்கீகரிப்பாரு. அந்த ஆராதனையின் மேல தேவன் பிரியமா. கண்டிப்பா. நான் இன்னைக்கு கூட ரொம்ப ஒரு சின்ன டாபிக் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா பார்க்கும்பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. ஆமா, தொடர்ந்து நீங்களே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. ஆமா, தொடர்ந்து வருகிற வாரங்களா பார்ப்போம். நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள் கண்டிப்பான நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம். ஆமா, நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு ஆராதனை அப்படி நம்ம நினைத்திருக்கிறோம். ஆனா ஒரு ஆராதனை எப்படி இருக்கணும், அது நமக்குள்ள பக்தி விருத்தியை அது ஏற்படுத்தணும். 2வது, தேவன் அந்த ஆராதனை பிரியப்படுகிறாரா என்பதை கவனிக்கணும். ரொம்ப அழகான அநேக காரியங்களை குறித்து நாட்கள்ல நம்ம மத்தியில பிரதர் பேசியிருந்தாங்க. தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருங்க. வருகிற வாரத்திலையும் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை என்னென்னலாம் இருக்கணும், ஏன் இந்த ஆராதனை இப்படி மாற்றப்பட்டிருக்கு என்பதை குறித்து, இந்த சாத்தான் செய்கிற தந்திரம் என்ன, இப்படி அநேக காரியங்களை தொடர்ந்து வருகிற வாரத்தில் பார்க்க போறோம், இணைய பேச போறோம். தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.